ஈரோட்டில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏலம் விடப்பட்ட ஒரு எலுமிச்சை பழத்தை பக்தர் ஒருவர் 20,000 ரூபாய் ஏலம் எடுத்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விளக்கேத்தி பகுதியில் உள்ள பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வரன் கோவிலில் மகா சிவராத்திரி பூஜைகள் வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இந்த பூஜையை காண்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் திரண்டு வந்தனர். இந்நிலையில் பூஜையின் இறுதியாக சாமியின் பாதத்தில் இருந்த ஒரு எலுமிச்சை பழம் ஏலம் விடப்பட்டது. முதலில் 2,000 ரூபாய் என கோவில் நிர்வாகிகள் ஆரம்பித்து வைத்த நிலையில் பிறகு ஒவ்வொருவராக போட்டி போட்டு விலையை உயர்த்தி கொண்டே சென்றனர். இறுதியாக மொடக்குறிச்சியை சேர்ந்த பக்தர் ஒருவர் சாமியின் பாதத்தில் இருந்த எலும்பிச்சை பழம் என்பதால் 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார். 2,000 ரூபாயில் ஆரம்பித்த ஏலம் கடைசியாக 20,000 ரூபாய்க்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பேசிய அவர், சாமியின் பாதத்தில் இருந்த இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் பல நன்மைகள் வந்து சேரும் என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கையாக இருப்பதால் 20,000த்திற்கு எலுமிச்சை பழத்தை ஏலம் எடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறப்பு பூஜையில வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் 20,100 ரூபாய்க்கும், வெள்ளி காசு 15,100க்கும், வெள்ளி மோதிரம் 17,100க்கும் போயிருக்குங்க. இது ரொம்ப நம்பிக்கையா எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்ச காரியம் நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.